ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் எளிமையாக ரொம்ப சுவையாக ஒரு பாரம்பரியமான ரெசிபினே சொல்லலாம். பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ரசம் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ரசம் வச்சா யாரு தாங்க வேணான்னு சொல்லுவா? அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ரசத்துக்கு நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு முழு பூண்டை உரிச்சிட்டு இதை சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோடில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும், அல்லனா தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கறதுனால கசக்கும்னு நினைக்காதீங்க, கசக்காது, நல்லா வாசனையாக இருக்கும். 4 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துட்டு இது எல்லாமே இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். நான் 4 பேருக்கு உண்டான அளவு ரசம் செஞ்சுருக்கனால அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் 2 பேருக்குன்னா இதில் பாதி அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த ரசப்பொடியை சேர்த்துக்கலாம். இதுவும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் 1 செகண்ட் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் வதக்கும் போதே. இந்த ரசம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்துலேயே குயிக்காக செஞ்சிடலாம். 2 தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இது வதங்கினதோட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவும் தக்காளியும் ஒரு செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. தக்காளி பழமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கரைச்ச புளியை இப்போ அந்த வதக்கி வச்சதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி கம்மி பண்ணிவிட்டு தக்காளி கூட சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு எப்பவும் கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் கலக்கக்கூடாது. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். ரசம் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. இப்போ பாருங்கள், மூடி எடுத்துட்டேன். இப்போ தான் ரசம் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே கொத்தமல்லி தழையை கட் பண்ணி தூவி விட்டுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் எப்போவுமே நல்லா கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி மேலே நுர பொங்கி வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா ரசம் கசக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாரம்பரியமான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான சாப்பாடில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ரசம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.